வணக்கம். இன்னைக்கு காஸ்ட் அக்கவுண்டிங்ல ப்ராசஸ் காஸ்டிங்ல பார்ஷியல் சேல் ஆஃப் அவுட்புட் ஃப்ரம் ஈச் ப்ராசஸ் ஒரு சம் மூலமா பார்க்கலாம். ரெட்டி அண்ட் மூர்த்தி புக்ல பார்த்தீங்கன்னா சம் நம்பர் 18 இது. Bengal Chemicals Company Limited produced 3 chemicals during the month of July 2006 by 3 consecutive process. In each process, 2% of the total weight put in is lost and 10% is scrapped, which in process 1 and 2 realizes 100 per ton and in process 3 rupees 20 a ton. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 3 ப்ராசஸ் குடுத்துருக்கு. அதுல வந்து என்ன வந்து பாஸ்ட் ஆன் டூ த நெக்ஸ்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, 75% வந்து ப்ராசஸ் 1லேருந்து ப்ராசஸ் 2க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. மிச்சம் உள்ள 25% வேர் ஹவுஸ்க்கு போயாச்சு சேல்க்கோசரம். அதே மாதிரி ப்ராசஸ் 2லேருந்து 3க்கு வந்து 50%ம் 50% வேர் ஹவுஸ் ஃபார் சேல்க்கு போயிருக்கு. ப்ராசஸ் 3ல 100%ம் சேல்க்கு போயாச்சு. என்னென்ன எக்ஸ்பென்சஸ் இன்கர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. ப்ராசஸ் 1, 2 அண்ட் 3ல குடுத்துருக்கு. ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங், ஜெனரல் எக்ஸ்பென்சஸ். ஸோ ப்ரிப்பேர் ப்ராசஸ் காஸ்ட் அக்கவுண்ட் ஷோயிங் த காஸ்ட் பர் டன் ஆஃப் ஈச் ப்ராசஸ். ஸோ காஸ்ட் அக்கவுண்ட் ப்ரிப்பேர் பண்ணி அதாவது ப்ராசஸ் 1 அக்கவுண்ட், 2 அக்கவுண்ட், 3 அக்கவுண்ட் ப்ரிப்பேர் பண்ணி ஒவ்வொரு டன்னுக்கும் என்ன காஸ்ட் அப்படின்றத நம்ம ஒவ்வொரு ப்ராசஸ்லையும் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ்ல பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கு 1000 யூனிட்ஸ் அதாவது டன்ஸ் அமௌண்ட் வந்து 1,20,000. அதே மாதிரி மேனுஃபேக்சரிங் பொறுத்த வரைக்கும் வேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 20,500 கொடுத்துருக்கு. ஜெனரல் எக்ஸ்பென்சஸ் 10,300 கொடுத்துருக்கு. இப்போ லாஸ் இன் வெயிட் வந்து எத்தனை பர்சன்ட் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க 2% ஆஃப் த டோட்டல் வெயிட் அப்படின்றதுனால 2% ஆஃப் த 1000 டன்ஸில் வந்து எவ்வளோ வரும் 20 யூனிட்ஸ் ரைட். ஸோ அதுக்கப்புறமா and 10% is scrap which is in process 1 and 2 realizes 100 per ton and in process 3 it is rupees 20 a ton. ஓகே. ஸோ இப்போ சேல் ஆஃப் ஸ்கிராப் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா எத்தனை சொல்லியிருக்காங்க? எத்தனை பெர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க? 10%. இந்த லாஸ் இன் வெயிட் பார்த்தீங்கன்னா நார்மல் லாஸ். அடுத்தது சேல் ஆஃப் ஸ்கிராப் வந்து 100 யூனிட்ஸ். அந்த 100 யூனிட்ஸ்ல 10% அப்படின்னு சொன்னதுனால 10% ஆன் 1000. 100 100 வந்து ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 100 ருபீஸ் வந்து அவங்க ரிலைஸ் பண்றதா ஸ்கிராப் வேல்யூ சொல்லியிருக்கிறதுனால 10,000. அடுத்தது வேர் ஹவுஸ்க்கு எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க 75%. ஸோ 75% வந்து நம்மளுக்கு என்ன இருக்கு வேர் ஹவுஸ்க்கு வந்து ப்ராசஸ் 2 அக்கௌண்ட்டுக்கு தான் 75%. அதாவது 75% ஆஃப் எத்தனை யூனிட்ஸ் வரும் இப்போ 9,000 தட் இஸ் டோட்டலி 1000 யூனிட்ஸ் இருக்கு. ஸோ இந்த 1000 யூனிட்ஸ்ல இப்போ வந்து எத்தனை யூனிட்ஸ் வந்து இப்போ போயிடுச்சு அதாவது 120 யூனிட்ஸ் போயிடுச்சு. 1000 யூனிட்ஸ்ல 120 யூனிட்ஸ் போயாச்சு. இப்போ 880 யூனிட்ஸ் தான் இருக்கு. இந்த 880 யூனிட்ஸ்ல 75% வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அடுத்த ப்ராசஸ்க்கு போகுது. அது எவ்வளோன்னு பார்த்தோன்னா 660. ஓகேவா? அதே மாதிரி வேர் ஹவுஸ்க்கு 25%ன்றது 220. ஓகே. ஸோ அண்ட் தென் பார்த்தோம்னாக்கா என்ன சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல வேர் ஹவுஸ்க்கு 220யும் அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இதில் இப்போ லாஸ் இன் நார்மல் லாஸ் இன் வெயிட் வந்து 20, சேல் ஆஃப் ஸ்கிராப் 100 யூனிட்ஸ்க்கு 100 ருபீஸ் ரியலைஸ் ஆகுதுன்றதுனால 10,000. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் 2க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணலாம் இந்த 1000 யூனிட்ஸ்லேருந்து அந்த 120 யூனிட்ஸை லெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 880 கிடைக்கும். ஸோ அந்த 880 அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த 1,50,800லேருந்து அந்த 10,000 லெஸ் பண்ணோம்னா மிச்சம் 1,40,800 நம்ம வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுனாக்கா நம்ம ஃபுல்லாக அப்படி போட்டுடலாம். பட் இதில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னாக்கா 75% வந்து ப்ராசஸ் 2க்கும் 25% வந்து பார்த்தீங்கன்னா வேர் ஹவுஸ்க்கும் போகுது அப்படின்னு சொல்லி கொடுத்ததுனால நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ 1000 யூனிட்ஸ்லேருந்து 120 யூனிட்ஸ் லெஸ் பண்ணால் 880 வருது இல்லையா அதில் 75% எவ்வளோ பண்ணுறோம் 660 வந்து ட்ரான்ஸ்ஃபர் டு ப்ராசஸ் 2. அதே மாதிரி வேர் ஹவுஸ்க்கு எவ்வளோ 220. இப்போ அமௌண்ட்டுமே அப்படிதான் கால்குலேட் பண்ணோம். அதாவது டெபிட் சைடில் டோட்டல் எவ்வளோ வருது நம்மளுக்கு 1,50,800 வருது இல்லையா
அந்த கிரெடிட் சைட்ல பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன இருக்கு அமௌண்ட்டு, சேல் ஆஃப் ஸ்கிராப்ல 10,000 தான் இருக்கு. ஸோ அந்த 1,50,800 10,000 லெஸ் பண்ணோம்னா, மிச்ச அமௌண்ட் எவ்வளோ இருக்கு? 1,48,00,000 இருக்கு. ஸோ இந்த 4800 1,48,800 70% எவ்வளோ அப்படின்னு சொன்னா 1,05,600. அதே மாதிரி வேர்ஹவுஸ்க்கு பார்த்தீங்கன்னா 35,200. இப்போ காஸ்ட் பர் யூனிட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவோம்? இந்த ட்ரான்ஸ்ஃபர் டூ ப்ராசஸ் 2க்கு வந்து 1,05,600 டிவைடட் பை 660 பண்ணோம் அப்படின்னு சொன்னா ரூபீஸ் 160 வருது. அதே மாதிரி 35,200 டிவைடட் பை எத்தனை யூனிட்ஸ் அந்த இடத்துல 220 அதுவும் 160 தான். ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ் 1 அக்கௌண்ட்ல நம்மளோட பேலன்ஸ். அடுத்தது ப்ராசஸ் 2 அக்கௌண்ட்டுக்கு வரோம். ஃபர்ஸ்ட்டு டு ப்ராசஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ப்ராசஸ் 1 அக்கௌண்ட்லேருந்து 660 யூனிட்ஸும் 1,05,600 ருபீஸும் இருக்கு. மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா எவ்வளோ வந்திருக்கு இந்த இடத்துல 28,000 அவங்களே கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து wages 18,520 and then next வந்து general expenses 7,240. ஓகே. ஸோ ப்ராசஸ் 2ல டன்ஸும் எக்ஸ்ட்ரா ஆயிருக்கு. அதை சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? அதனால அந்த 140யும் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ டெலிவரி சைடில் பார்த்தீங்கன்னா டன்ஸ் எவ்வளோ ஆகுது? 660 ஒரு 140 ஆட் ஆயிருக்கு. ஸோ டோட்டலி 800. அடுத்தது கம்மிங் டு கிரெடிட் சைடில் இப்போ நார்மலாக வந்து ஒரு லாஸ் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க 2%. ஸோ 2% ஆன் வந்து எதில் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம எதில் பார்க்க போகிறோம் 660 ப்ளஸ் 140 டோட்டலாக எவ்வளோ இருக்குது 800 அதில் 2% பார்த்தீங்கன்னா 16 யூனிட்ஸ். பட் அதுக்கு எந்த ரியலைசபிள் வேல்யூவும் இல்லை, நீல் போட்டுக்கிறோம். சேல் ஆஃப் ஸ்கிராப் பார்த்தீங்கன்னா 10% அப்படின்னு சொன்னதுனால 800 into 10% 80 tons. ஸோ அதோட ஸ்கிராப் வேல்யூ 100 ருபீஸ்ன்றதுனால 8,000. தென் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் டு வேர்ஹவுஸ்க்கு எவ்வளோ அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் டு வேர்ஹவுஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அதாவது 800 யூனிட்ஸ்லேருந்து இப்போ எதை மைனஸ் பண்ணுவோம்? அந்த டன்ஸ்லேருந்து எவ்வளோ மைனஸ் பண்ண போகிறோம்? ஒரு 80 அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒரு 16. இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக 704 யூனிட்ஸ் வந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு யூஸ்வலாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். பட் இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னால் என்ன கொடுத்துருக்கு 50-50%. 50-50% அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணலாம்? டிவைடட் பை 2. ஸோ 352 டன்ஸ் வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கும் 352 டன்ஸ் வந்து ப்ராசஸ் 3க்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அமௌண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 1,59,360லேருந்து இந்த 8,000 லெஸ் பண்ணிங்கன்னா 1,59,360 அதில் நம்ம வந்து இந்த 8,000 அதை வந்து நம்ம லெஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 1,51,360 வரும். அதை ரெண்டுத்துக்கும் நம்ம டிவைட் பண்ணி போகிறோம். ஏன்னா ஈக்குவலாக தானே இருக்குது 75,680. ஸோ இப்போ 75,680 டிவைடட் பை ரேட் பர் யூனிட் பார்த்தோன்னா 215. ஓகேவா? ஸோ ப்ராசஸ் 2 அக்கௌண்ட்டில் அடுத்த ப்ராசஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற யூனிட்ஸ் எவ்வளோ அப்படின்னா 352 யூனிட்ஸ் அட் ருபீஸ் 75,680. காஸ்ட் பர் யூனிட் இஸ் 215. அடுத்தது ப்ராசஸ் 3க்கு வரும். ஸோ இந்த ப்ராசஸ் 3ல பார்த்தோன்னா ப்ராசஸ் 2லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற டன்ஸ் எவ்வளோ 352வும் 75,680யும். மெட்டீரியல்ஸ் பார்க்கும்போது 1,348 and then wages 15,000, general expenses 3,100, not 31,000, 3,100 ஒரு 0 எக்ஸ்ட்ராவாக வந்திருக்கு அந்த இடத்துல. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா லாஸ் இன் வெயிட் இதே மாதிரியே 352 ப்ளஸ் 1,348 மெட்டீரியல்ஸ் அங்கே டன்ஸ் வந்து இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படின்றதுனால மொத்தமாக இப்போ எவ்வளோ டன்ஸ் இருக்குது 1,700 டன்ஸ் இருக்குது. இந்த 1,700 டன்ஸில் 2% பார்த்தீங்கன்னா லாஸ் இன் வெயிட் 34. அதுக்கு நோ ரியலைசபிள் வேல்யூ. அடுத்தது சேல் ஆஃப் ஸ்கிராப்பில் 10% ஆன் திஸ் 1,700 எவ்வளோ வருது 170. 100 ருபீஸ் 100 ருபீஸா இல்லை எவ்வளவு? ஆனால் இதில் பாருங்கள் ப்ராசஸ் 3க்கு மட்டும் எவ்வளோ ரூபாய் ரியலைஸ் ஆகுறதா சொல்லியிருக்கு ₹20 a டன் அப்படின்னு சொல்லியிருக்கு. ப்ராசஸ் 1 and 2க்கு தான் 100 ருபீஸ் பர் டன், ப்ராசஸ் 3க்கு 20 ருபீஸ் பர் டன் அப்படின்றதுனால இந்த 170 into 20 பார்க்கும்போது 3,400. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்டையர் அமௌண்ட்டுமே என்டையர் யூனிட்ஸுமே வந்து வேர் ஹவுஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது.
ஸோ எவ்வளோ யூனிட்ஸ் இந்த இடத்துல 1700ல் ஒரு 34 அண்ட் தென் ஒரு 170 மைனஸ் பண்ணோன்னா ரிமைனிங் நம்பர் ஆஃப் டன்ஸ் எவ்வளோ இருக்குது 1496 டன்ஸ் இருக்குது. ரிமைனிங் அமௌண்ட் பார்த்தோன்னா 1,98,220 இருக்குது. ஸோ இப்போ காஸ்ட் பர் யூனிட் பார்த்தீங்கன்னா 1,98,220 டிவைடட் பை 1496 டன்ஸ். காஸ்ட் பர் டன் எவ்வளோ 132.5 rupees per ton. ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து நம்மளுக்கு பார்ஷியல் சேல் ஆஃப் அவுட்புட் ஃப்ரம் ஈச் ப்ராசஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இப்படி தான் போடணும். ப்ராசஸ் 1, 2, 3 அக்கௌண்ட் நம்ம இப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். ஹோப் எல்லாருக்கும் இன்னைக்கு இந்த சம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வேறு சில இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸோட அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.